ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்று இந்த உலகத்தில் நம்மை குற்றம் சாட்டுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஒருவேளை அவர்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை நாம் செய்யாத போது, அவர்கள் விரும்பத்தகாத ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அவர்களுடைய காரியங்களுக்கு நாம் இணங்காத போது நம்மேல் அநேக குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள். வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கலாம், நாம் இருக்கிற இடங்களிலே இருக்கலாம். அந்த குற்றச்சாட்டுக்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நன்மைகள் தடுக்கப்பட்டு விடுமோ, நம்முடைய உயர்வுகள் தடுக்கப்பட்டு விடுமோ, நம்முடைய ஆசீர்வாதங்கள் இவர்களால் தடுக்கப்பட்டு விடுமோ, இவர்களை அனுசரித்து போனால்தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ முடியும். வேலை செய்கிற இடத்தில் இவர்களை அனுசரித்து போனால்தான் பிழைக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். போத்திபாருடைய மனைவிக்கு அவன் இணங்காததினாலே அவன் மேல் குற்றச்சாட்டுகள் எழும்பினது. அது நிமித்தம் அவனை சிறைச்சாலை வசமாக சிறைச்சாலைக்காரனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அங்கு நடந்தது என்ன? கர்த்தரோ எல்லாவற்றையும் யோசேப்பினுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இருந்தது, கர்த்தருடைய தயவு அவன் மேல் இருந்தது. அந்த சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையை விட தேவ வசனத்தின்படி சகரியா, எலிசபெத் இவர்கள் இருவரும் தேவன் கட்டளையிட்ட கற்பனைகளின்படி வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் உலக மனிதர்களுக்கு பயந்து அனுசரித்து, சகரியா, எலிசபெத்தை பாருங்கள், அவர்கள் கர்த்தர் கட்டளையிட்ட கற்பனைகளின்படி நடந்தார்கள். இன்றைக்கு நாம் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய, மனிதர்களுக்கு இணங்க வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். நாம் இருக்கிற இடத்துல மற்றவர்களை பார்க்கிலும் மேன்மை உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை, தானியேலை அப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதித்து தேசங்களுக்கு அவர்கள் அதிபதிகளாக இருக்க ஆண்டவர் உயர்த்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய கற்பனைகளின்படி, நியமங்களின்படி தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். சகரியா, எலிசபெத்தை போல, தானியேலை போல தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நியமங்களின்படி, கற்பனைகளின்படி தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.